Good morning, students. Good morning, madam. Good. Mar. அது ஒண்ணு இல்ல மேடம், அவனுக்கு கொஞ்சம் திக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல குட் மார்னிங் வந்துரும். உட்காரு. Thank you, madam. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், பிசிக்கல் ட்ரைனிங் எடுக்க போற லெக்சரர். மேடம், அப்ப நீங்க 3 in 1 ஆல் இன் ஆல். நான் பார்க்காத சப்ஜெக்டே இல்ல. உட்காரு. என் பேரு ஞான சரஸ்வதி. இப்போ உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் குஞ்சுமணி, எங்க அப்பா பேர் குஞ்சுதபாதம், எங்க தாத்தா பேரு தேவையில்லை. நெக்ஸ்ட். மேடம், என் பேர் சேஷாத்ரி, எங்க அப்பா பேர் ரவி சாஸ்திரி. அடிச்சாண்டா 6. என் பேரு மும்தாஜ் மேடம். அப்போ உனக்கும் மேடத்துக்கும் செம்ம போட்டி இருக்கும். ஏய், நெக்ஸ்ட். என் பேர் ரவி. எங்க அப்பா இறந்துட்டாங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன் மேடம். வெரி குட். உட்காருப்பா. நெக்ஸ்ட். ஓய், என்ன அப்படி பாக்குற? உன் பேர் என்ன? என் பேர் அலிபாபா மேடம். அலி பாபாவா? ஆமா மேடம், எவ்வளவு பெரிய கோகையும் திறப்பேன் மேடம். ஓஹோ, நீ அலி பாபா. 40 திருடங்க எங்க? இவங்க தான் அந்த 40 திருடங்க. நான் ஒருத்தன் தான் ஜென்டில்மேன் மேடம். போதும் உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உள்ள வரலாமா? வாமா. கிளாஸுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்திக்கோமா. என் பேரு சுஜாதா மேடம். வீட்ல என்ன சுஜான்னு கூப்பிடுவாங்க. நாங்க கொலுசு போட்டுக்குவோம். அக்மார்க் பட்டிக்காடு. எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. உலக அறிவு பூஜ்யம். முகத்துக்கு மஞ்ச பூசிக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு சும்மா ஜல்லின்னு தில்லான மோனம்பா மாதிரி நடப்போம். பொண்ணுங்கெல்லாம் டெவலப் பண்ண நினைச்சா இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னுக்கு இழுப்பாங்க. தேராத கேஸ். இதோ அந்த மூஞ்சில இருக்க மஞ்சளை பாரு, கால இருக்க கொலுசை பாரு. உருப்பிடுமா இது? சைலன்ஸ். டேய், முதல்ல நீ சைலண்டா இருடா. டேய், நான் லெக்சரரா. ரெஸ்பெக்ட் குடுறா. சரிடா லெக்சரர் சார். தட் இஸ் ரெஸ்பெக்ட். டேக் எ சீட். உங்களுக்கு பாட்னி கிளாஸ் நடத்த போறேன். எல்லாரும் நோட் புக் எடுங்க. பாட்னினா என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் சயின்ஸ். POTA. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். அங்க போய் உட்காரு. சாரி மேடம். ஏன்டா என் சீட்ல உட்கார்ந்த? உங்க சீட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை மேடம், அதான் உட்கார்ந்தேன். இந்த வயசுலயே ஏன் சீட்டுக்கு ஆசைப்படுறியா? டேய், நான் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, நீ நேத்து தான் ஜாயின் பண்ண. இன்னைக்கு லெக்சர் ஆன. நாளைக்கு பிரின்சிபல் ஆயிடுவியா? உங்களுக்காக என்ன வேணாலும் ஆவே மேடம். ஸ்டூடெண்டாவே இரு. போடா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏய், உட்காரு. இது என்ன கோர்ட்டா? ஆமா, பிகாம்ல பாட்டனி எப்படிடா வந்துச்சு? கன்ஃபியூஷன்ல எழுதிட்டேன் மேடம். ஜாயின் ஆன 2வது நாளே கன்ஃபியூஷனா? இந்த கன்ஃபியூஷன் இப்ப இல்ல மேடம். சின்ன வயசுல டாக்டர் ஸ்கூல்ல சேர்ந்த மேடம். அப்போ உங்கள மாதிரி ஒரு டீச்சரு அசோகரை பத்தியும் அவர் பெருமையை பத்தியும் பாடம் நடத்தினாங்க. டாக்டருக்கு அசோகர் என்ன மேடம் சம்பந்தம்? அப்ப ஆரம்பிச்ச மேடம் இந்த கன்ஃபியூஷன். வீட்ல அம்மா லாயராக சொல்றாங்க, அப்பா இன்ஸ்பெக்டர் ஆனு சொல்றாரு. இந்த உருவம் இன்ஸ்பெக்டர் லாய்க்கான்னு யாரும் யோசிக்கல. எங்க பாட்டி என்னடானா, படிச்சது போதும் மாடு மேய் பால் கிடைக்குங்கிறா. எல்லாரும் அவங்க அபிப்பிராயத்தை சொல்றாங்க தவிர எங்க விருப்பத்தை யாரு கேக்குறா? கன்ஃபியூஷன் வராம பின்ன எப்படி மேடம்? டேய், நீ ஓவரா வாயடிக்கிற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஜூஸ் புழிஞ்சிடுவேன். அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் ஈஸியா தான். ஆமாடி. சுஜாதா, காமர்ஸ் நினைச்சா தான் பயமா இருக்கு. சுஜாதா. அப்படியே எழுது. ஏங்க சுஜாதா, அவன் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக கொலுசு போடாம இருக்காதீங்க. நீங்க கொலுசு போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்படியே அந்த மகாலட்சுமி மாதிரியே இருப்பீங்க. அப்புறம் உங்க அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு தெரியாதா? ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? போ போயா, போ. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுடி.